வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஷார்ட் வீடியோஸ் டே டு டே போட்டுட்டு இருக்கேன். உங்களை சிரிக்க வச்சு பார்க்கறது என்னோட ஆசை. அதனால கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க guys. ஒரு வீடியோ ஆன் பண்ண போறேன், ரைட் கேட்டா சோன் அதிகமா இருக்கு, அதனால தெரியாத மாதிரியே தொடணும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு மேட்டர்டா, நீ ஆன் பண்ற நீ வாய் திறந்து கேட்டிருந்தா இல்ல நாய் மாதிரி வந்தாதான் எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். பார்த்தா இப்போ சிங்க வேஷம் போட்டு நாயே மதிக்க மாட்டேங்கிறேன். என் பெட் மேல எல்லாம் கை வைக்காத, பெட்ஷீட் மேல கை வைக்காத. ஓகேவா? என்னதே மடிக்க போறியா? மடிச்சன் வையா, கையை கடிச்சு துப்பிட போறோம். ஹலோ சார், இந்த நாய்க்குட்டி இருக்கு சார், அதுக்கு ஊசி போட்டு விட்டுறீங்களா? 10,000 தரேன் சார், 4 ஊசி கூட போட்டு விட்டுருங்க. என்னடா ரோசரோ பேசிட்டு போனா இப்ப எனக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு இருக்க, வெக்கமாவே இல்ல இல்லையே. பார்த்தாலும் பாவமா போச்சு. சரி, ஒரு கேம் வச்சு ஓடி போய் ஒழிஞ்சுக்கோ, நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுறேன். பாரு, தெரியாதமே நடிக்காத, ஒழுங்கு மரியாதை கார் கதை திறந்து விட்டுரு. என்னடா இது எங்கன்னு சத்தம் வருது? சார், யாராவது இருக்கிறீங்களா? பாருங்க, வறுத்த ஐட்டம் இந்த மாதிரி எடுத்து வச்சுனுங்க. நான் விசிட் பண்ண வந்தோம்டா, என்ன தூக்கி போடுறியடா கேரி பேக்ல? யார் இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலும் ஒரு கிஸ் ஒரு அக்கு உள்ள, அப்பதான் அலோடு. இந்தாமா, நாளைக்கு ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு குளிப்பாட்ட வச்சிருக்கீங்க. காத்துல புடிச்சுனா என்னையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. கம்முன்னு வாமா வெளியே. சார், நீந்தி காலெல்லாம் வலிக்குது, அப்படியே அந்த முட்டு சந்தை விட்டு போயிடுங்க. ஹலோ சார், என்னெல்லாம் விசிட் பண்ண அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா இதே மாதிரி பட்டாசஸ்ல ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு விளையாடுறதுக்கு வேணும். சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன். பாரு வந்துட்டாரா, கதை தந்தமா. இப்ப பாரு, அவன் எவ்வளவு டீசெண்டா பேசும்போது எங்கடா பெரிய இருக்கான். கீழே யாரு இருக்கான்னு சொல்லி பாக்காம போவ, அப்படியே மேல தூக்குடா. ஏய், மேல வர மாட்டா, இப்ப தூக்குடா, இப்ப மேல தூக்குடா. இப்ப என்ன பண்ற பாதுகாப்பா பக்கத்துக்காக என்ன பொம்மை பண்ணிக்கிறாங்க. முனையார் காதலிக்கிட்ட பேச வந்து அந்த காதலி நம்ம தூக்கி போட அடுத்த பொண்ணு பார்த்தலாம். அந்த பல்ட்டி எப்படி சார் அடிச்சீங்க? அதை ஒரு சொல்லி கொடுங்க சார். எப்படிதான் சார் நேரம் இல்லைங்க. ஓல்டு ஜெனரேஷன் இருப்போம், புது ஜெனரேஷன்ல புது டெக்னிக் யூஸ் பண்ணாதான் வாழ்க்கையில சாப்பிட முடியும். எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண காலை கடிச்சு அனுப்பிச்சு பிஸ்கோத் ஃபேமிலி சின்ன டிவி வாங்கி வச்சிருக்கானுங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி போய் தட்டுன்னு வச்சு சோறு எடுத்து சாப்பிட வந்தானுங்க. குறுக்குல போற ஆட பிரியாணி போட நான் போகிறேன் மேலே மேலே. என் அப்பாவும் என் தாத்தாவும் ஏர்போர்ட்ட சுத்தி வந்தாங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? நானும் சுத்தி தான் சார் வந்துட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு மேல எப்படியாவது ஏறிலாம் சொல்லி முன்னுக்கு கடைசியில அந்த தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. கட்டி வைத்த கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இந்த பயப்புல போன் நோண்டிட்டு இருக்கு. பொம்பளை படமா கேக்குது. மீறினால் அமுதம் நஞ்சு ஓடிடு. இப்ப நீ குடுக்கலன்னு வைய, நீ எனத்தை சேர்ந்தவன்னு சொல்லி உள்ள போட்டுருவேன். சுக்கா மட்டன் குஸ்கா போடுற மாதிரி ஒரு நல்ல 25 கிலோ ஆட்டுக்குட்டி பாருங்க. கடைசியில இருக்க ஆட்டை தூக்கி பேமெண்ட் போட கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. பசங்க தாறுமாறா வண்டி ஓட்டினாலும் நம்ம வண்டி கொடுத்துட்டீங்க, வீடுல இருந்து தேடி வராது, வண்டியிலேயே பாவம் சார். மீன் தண்ணியில ரொம்ப கஷ்டப்படுது, எண்ணெயில பொறிச்சு போட்டுடலாம். வாழ்க்கையில எவ்வளவு மேல போனாலும் கடைசியில படுத்துக்கிட்டு தான் வர மாதிரி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நம்ம தலைவர் மீட்டிங் போயிட்டு இருக்காரு, கடைக்கிற நம்ம ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு. அதனால இவரே அடுத்த தலைவர் வச்சுக்கலாமா? சிக்கன் வேண்டா, மீனை வாங்கிட்டு வந்தா பாரு. முளையில வாய்ஸே வர மாட்டேங்குது. என்னடா மீன் சில கொண்டு வரும் பெரியா? ஐயோ, பல்லு விளக்குறதா? ஐயோ, நம்ம பரம்பரையில் ஏடாது. பெப்பர்லாம் தூக்கி கரெக்டா மசாலாஸ் எல்லாம் போட்டு விட்டுரு. சரியா? கண்ணை மூணனே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். நம்ம வீடியோஸ் பார்த்து என்டர்டெயின் பண்ணீங்கன்னா மேல லைக், கீழே சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க.